வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நான் லோன் ஆப் கடன்ல மாட்டிக்கிட்டேங்க. 1 லோன் 2 லோன் கிடையாது. 3, 4 லோன் வாங்கி வச்சிருக்கேன். 30,000, 20,000, 10,000, 50,000ன்னு ஒரு 4, 5 லோன் வாங்கி வச்சிருக்கேன். இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது லோன் கிடைக்குமா பார்த்தா எங்கேயும் கிடைக்க மாட்டுது. என்ன பண்ணுதே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, அல்லது கை மாத்தா கடன் வாங்கி சில பேர் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டாம்ப் பேப்பர்ல சைன் பண்ணி நான் 1 வருஷத்துக்குள்ள பணம் தந்துடுறேன். 2 பைசாக்கு வட்டி, 5 பைசாக்கு வட்டி, சில பேர் 10 பைசாக்கு கூட வட்டி வாங்குறாங்க. ஸோ இந்த வட்டிலாம் வந்து பெரிய விஷயம். அந்த பைசா வட்டிலாம் சாதாரணமாக உங்களுக்கு கேட்கறதுக்கு பைசான்ற மாதிரி கேட்குது. ஆனால் உண்மையாகவே அதிகமான வட்டியாக இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த 2 விதமான லோனும் அடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நீங்கள் லோன் ஆப்பில் லோன் வாங்கி வச்சுருந்தாலும் அதையும் அடைக்க முடியும். கைமாத்தா கடன் வாங்கி வச்சுருந்தாலும் அதையும் அடைக்க முடியும். அது எப்படி அடைக்க முடியும், யார் லோன் தராங்க, இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2 விதமான நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அது 2 விதமான கம்பெனி உங்களுக்கு லோன் தர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான என்ன கிரெடிட் ஸ்கோர் எதிர்பார்க்குறாங்க, என்ன வட்டி அவங்க போடுவாங்க, நமக்கு சூட் ஆகுமா ஆகாதா, வாங்கலாமா வேணாவா, இதுதான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த 2 கம்பெனி நான் ப்ரொமோட் பண்ணல, அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒருவேளை இந்த 2 லோனில் நீங்கள் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் வெளிவர முடியும். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இதுபோல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பிரஜமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக லைக் இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். லோன் ஆப் அப்படி எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், நிறைய வெரைட்டி இருக்குங்க. அதே போல் இந்த கைமாத்தா கடன் வாங்கி வச்சது நிறைய வெரைட்டி இருக்குது. ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தர வருமானம் இல்லாதவர்கள் இது போல் மாட்டிப்பாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க பார்த்து லோன் ஆப். இந்த லோன் ஆப்பை பற்றி ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுடுறேன். அதே போல் இந்த கைமாத்தா கடன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச பிறகு இவங்களுக்கு யார் லோன் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான பேங்க் தராங்க. அவங்க என்ன வட்டி போடுவாங்க, அதுக்கு என்ன ப்ராசஸிங், என்ன செய்யலான்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். லோன் ஆப் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் இது ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் இருக்காங்க. அது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி ஆனாலும் சரி, அல்லது ப்ரைவேட் பேங்க் ஆனாலும் சரி, கவர்மெண்ட் பேங்க் ஆனாலும் சரி, இதில் வெரைட்டி இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு லோன் ஆப் உதாரணத்துக்கு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். 50,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி, ஸோ இது இருந்தாவே இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அமௌண்ட் தேவைப்படும் பட்சத்தில் 50,000 5 லட்சத்துக்குள்ள பணம் தேவைப்பட்டுச்சுன்னா கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், இன்கம் ப்ரூஃப் கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லோன் ஆப்பில் இந்த 50,000 சொன்னோம் இல்லையா, 50,000 ரூபாய்க்குள்ளே அப்போ பார்த்தீங்கன்னா யார் இந்த லோன் தராங்க பார்த்தீங்கன்னா நாள் வட்டி போடக்கூடிய ஆப்புகள், அம்மா 7 டேஸ் ஆப்புகள், கிரெடிட் லைன் சொல்லக்கூடிய இந்த வட்டி இல்லாத கடன் சொல்லுவாங்க. 30 நாளுக்குள்ள ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதை பற்றி வீடியோலாம் போட்டிருக்கேன் நான். ஸோ கிரெடிட் லைன் சொல்லக்கூடிய லோன்கள், இஎம்ஐ லோன்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்குள்ளே தருவாங்க. 50,000 ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபாய்க்குள்ளே எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிலேயே நிறைய லோன் ஆப் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். ஸோ நான் நேம்லாம் சொல்ல விரும்பலை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இது போல் லோன் ஆப்புக்கெலாம் தர வாய்ப்பு இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா வட்டி அதிகமாக இருக்கும். ஸோ லோன் ஆப்னா வட்டி அதிகமாக தான் இருக்கும். அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும் போது அதுக்கேற்ற மாதிரி வட்டியும் இருக்கும். 5 லட்ச ரூபாய்க்கு எனக்கு லோன் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். இந்த லோன் ஆப்பில் நான் பேங்கிங் வர மாட்டாங்க. ஆனால் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் தங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர்களுக்காக இந்த லோன் ஆப் மூலமாக 5 லட்ச ரூபாய்க்கும் லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எஸ்டிஎஃப்சி பேங்க்கு, ஆர்பிஎல் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது வச்சுக்கோங்களேன். நீங்கள் பேங்க்குக்கெலாம் போக தேவையில்லை. நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா அந்த ஆப் மூலமாகவே, அவங்க தரக்கூடிய ஆத்தரைஸ்டு ஆப் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக லோன் அப்ளை பண்ணிக்கலாம். 5 லட்ச ரூபாய்க்கும் கிடைக்கும். இதுதாங்க டிஃப்ரெண்ட்டு. ஸோ அமௌண்ட்டு அதிகமாக பேங்க்ஸோட டிபார்ட்மெண்ட் மாறும். இதுதான் லோன் ஆப்பு. மேக்ஸிமம் இதில் யார் மாட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்க தான் இந்த போல் கடனில் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அதிகமான வட்டியில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கான வழி என்னன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கந்து வட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பைசா, 5 பைசா, 10 பைசா இந்த வட்டியில் வாங்குறவங்க எதன் அடிப்படையில் உங்களுக்கு பணம் கிடைக்குது பார்த்தீங்கன்னா நட்பின் அடிப்படையில், வட்டி அடிப்படையில், சிபாரிசு அடிப்படையில். உங்களுக்கு தெரிஞ்சவருங்க கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா, அதுக்கு நான் உங்களுக்கு சிபாரிசு பண்ணுறேங்க, இந்த தெருவில் தாங்க இருக்கிறாரு, ரொம்ப நல்ல மனுஷங்க, இவருக்கு பணம் கொடுக்கலாம், அது போல் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். டாக்குமெண்ட்ஸாக பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டெலாம் கேட்க மாட்டாங்க. வெறும் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, வீடு பத்திரம் அல்லது நிலப்பத்திரம், 2 வீலர், ஆட்டோ, கார் எது இருந்தாலும் வந்து உத்தரவாதத்தின் பேரில் இவங்க பேங்க் போலலாம் செயல்பட மாட்டாங்க. ஜஸ்ட்டு உங்ககிட்ட குத்து வச்சுருவாங்க, ஒரு பத்திரத்தை சைன் வாங்கிப்பாங்க. பெரிய டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோரை பற்றி கேட்க மாட்டாங்க. இன்கம் பற்றிலாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. நட்பின் அடிப்படையில் கிடைக்கும், நம்பிக்கையின் அடிப்படையில் தராங்க. ஆனால் இவ்வளோ நல்லவங்களா அப்படி கேட்டிங்கன்னா
இதுதான் கந்து வட்டின்னு சொல்கிறது. அதாவது அர்ஜென்ட்டுக்கு வாங்கிடுவோம் 5 பைசா 10 பைசா வட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மைனஸ். என்ன பார்த்தீங்கன்னா மொத்தமாக அசல் தொகை கட்டுற வரைக்குமே நீங்கள் வட்டி கட்டிகிட்டே இருக்கணும். 5 லட்சம் லோன் வாங்கிட்டீங்க அது கடன் வாங்கிட்டீங்க வச்சுங்களேன், அசல் வட்டி சேர்த்துலாம் நீங்கள் கொடுக்க முடியாது. வட்டி மட்டுமே 3000 கட்டினீங்கன்னா கட்டிகிட்டே தான் இருக்கணும். எப்போ மொத்தமாக 5 லட்ச ரூபா கொடுக்குறியோ அப்போ தான் அந்த லோன் க்ளோஸ் ஆகும். மற்றபடி இந்த அசலும் வட்டியை சேர்த்து அடைக்கிறேனே எக்ஸ்ட்ரா ஒரு 2000 அசலில் கழிச்சிங்க சொன்னால் தரமாட்டாங்க. இது நல்லா போயிட்டு இருக்க வரைக்குமே ஒன்றுமே தெரியாது. ஆனால் இதில் ஒரு 2, 3 மாதம் நீங்கள் கட்டி முடிச்ச பிறகு தான் தெரியும். ஆஹா, நம்ம பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோன்ற விஷயமே அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தீங்கன்னா இதில் வெளியே வர முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்? எப்பொழுதுமே எங்கே நம்ம விட்டோமோ அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எந்த இல்லைன்ட்டு நம்ம போகணுமோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்மகிட்ட எது இல்லை? இன்கம் இல்லை, நிரந்தர வருமானம் இல்லாதனால அங்கே போகணும். 2வது அதுக்கேற்ற ப்ரூஃப் இல்லை, அதனால இங்கே போகணும். ஸோ ப்ரூஃப் தான் நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நான் வாங்குறது வந்து 7 நாள் கழிச்சு தான் சம்பளம் கொடுக்குறாங்க, வார சம்பளம், நாள் சம்பளம், எப்போ தான் வருமானம் வருது, பெயிண்ட் வேலை செய்கிறேன், ஸ்விக்கி ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன், நான் வருமானத்தை வச்சுங்க நீங்கள் யாருங்க லோன் தருவா கேட்டிங்கன்னா, உங்கள் வருமானத்தை வச்சு தரத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வருமானமாக நீங்கள் காட்டக்கூடாது, அதை எடுத்து நீங்கள் பேங்க்கில் போட்டு ஸ்டேட்மெண்ட்டாக காட்டணும். இப்போ நான் சொல்ல போகிற நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸை நான் ப்ரொமோட் பண்ணலை. அதே நேரத்தில் அவங்க என்னென்ன விஷயங்களுக்கு தராங்க, என்னென்ன எதிர்பார்க்குறாங்க விஷயங்கள் மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அவங்கள நான் பூம் பண்ணவோ அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணவோ செய்யலை. ஸோ வட்டியும் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. டிபெண்ட் ஆன் கிரெடிட் ஸ்கோர். அதனால் முன்னாடியே அதை சொல்லிடுறேன். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஸோ பர்சனல் லோன் பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் லோன் தராங்க. உங்கள் வயசு, லோன் வாங்கக்கூடிய வயசு 21 வயதுலேருந்து 60 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும். இஎம்ஐ கால்குலேட்டரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்ளை பண்ணதுக்கு நீங்கள் வெப்சைட்டில் அப்ளை பண்ணாலும் சரி, டேரெக்டாக போனாலும் சரி, நீங்கள் சாதாரண ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் ஃபில்அப் பண்ண போகிறீங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறாங்க? ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு அசட் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பெயர் அளவில் கொடுக்கலாம். இது இருந்துச்சுன்னா பிறகு அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸை நீங்கள் டேரெக்டாக போனால் தான் நல்லது. ஆப்பும் இருக்குது. நான் என்ன கேட்டிங்கன்னா டேரெக்டாக போனால் தான் இதுக்கான சூப்பரான சொல்யூஷன் டீட்டெயிலாக கிடைக்கும். ஆதித்யா பிர்லா கேபிட்டல். ஆதித்யா பிர்லா கேபிட்டலை பொறுத்த வரைக்குமே 50 லட்சம் வரைக்குமே அவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ பர்சனல் லோன் 50 லட்சம் வரைக்குமேன்றது சந்தேகம் தான். ஏன்னா மேக்ஸிமம் அதாவது 25 லட்சம் 20 லட்சம் இதுதான் வந்து அனைவரும் தரக்கூடிய ஒரு பர்சனல் லோன். இவங்க போட்டிருக்குது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாங்கன்னா அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு ஹையான ஒரு டிரான்சாக்ஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவங்க போட்டிருக்காங்க. ஆதித்யா பிர்லா எவ்வளோ வட்டி போடுறாங்க? 12.50%லேருந்து 28% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 96 மாதம் இதுக்கு இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் 4% வரும் சொல்கிறாங்க. ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் 4% ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் சொல்கிறாங்க. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஆனாலும் சரி, ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஆனாலும் சரி, உங்களுடைய வருமானம் கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து தான் வட்டி போடுவார்கள். மற்றபடி லம்பாக ஒரு தொகை தேவைப்படுதுன்னா இவங்க ஹெல்ப் பண்ண தயாராக இருக்காங்க. நிறைய ஆஃபர்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஆதித்யா பிர்லா வந்து வட்டி மட்டும் கட்டிக்கலாம், பின்னாடி வந்து நீங்கள் அசலை கட்டிக்கலான்னு ஆஃபர் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படிலாம் ஒரு ஆஃபராக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் அதிகம். ஃபஸ்ட்டு 2 வருஷம் வரைக்குமே நீங்கள் ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் வந்து அதிகமாக போடுறாங்க. ஏன்னா அப்போ தான் வட்டி பிடிக்கிற டைம். ஸோ இது ஆஃபராக இருந்தாலும் இந்த விஷயம்லாம் இருக்குது. அதனால் எந்த லோன் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களுடைய டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சுட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. டைரெக்டாக போங்க. அவங்களும் ஒரு ஆப் வச்சுருக்காங்கன்னு அந்த ஆப் வழியாக போகாதீங்க. எப்போவுமே டேரெக்டாக போங்க. பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு வெளியில் போய் தான் பிரச்சனை தேடணும். உள்ளுக்குள்ளேயே மறுபடியும் தேடினா அதே இடத்துல தான் இருப்போம். அதனால் டேரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன அசட் இருக்குன்னு ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு டவுட்டாகவே இருந்துச்சுன்னா கூட ஒரு கேரண்டர் கூட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ கேரண்டர் லோன் வந்து இவங்க தர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்கும் நீங்கள் பிளான் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.